ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் எங்கள் மாமா பையனும் காலையிலேயே 3 மணிக்கு எழுந்திரிச்சு மீன் வாங்கலான்ட்டு திருப்பூரில் இருக்க தென்னமலை மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். வந்தாச்சு, திருப்பூர் மார்க்கெட்டில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா அதிகாலையிலலாம் இந்த சைடில் தான் மீன் வெட்டிட்டு கூட்டமாக இருக்கும். வாகனங்கள்லாம் நிறையா நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ 3 மணிக்கு வர்றதுனால வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட்டில் வியாபாரம் பண்ணுற மீன் விற்கிறவங்கெல்லாம் வண்டியில் பாக்ஸ் கட்டி வந்து மீன் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, நாமளும் போய் மீன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வண்டி நின்றுருக்குது பாருங்கள். அது பூராமே மீன் தான் உள்ளே இருக்குது. இங்கே தீர அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவாங்க. இந்த பக்கம் பாருங்கள், மீன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நெய் மீன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறை மீன்லாம் இருக்குது. இந்த பக்கம் கனவா மீன் வந்து சின்ன மீன் தான் இருக்குமா, சின்ன சைஸ் தான் இருக்குது. பெரிய சைஸெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி சின்ன சைஸ் வந்துருக்க மாட்டிருக்கு. இது பாருங்கள், இறால்லையும் சின்னது தான் இருக்குது. சங்கரா மீன் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இந்த பக்கம் ஊளி மீன் இருக்குது. ஊளி மீன் சைஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. சரி, நம்ம அயிலை மீன் குழம்புக்கு வாங்கலான்ட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அயிலை மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் 1 கிலோ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி கிழங்கா மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு கிழங்கா மீன் தொலைவி போயிட்டுருந்தோம். கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்க போன இடத்துல முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் கொட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரியே இன்னொரு பாக்ஸ் கொண்டாந்து கொட்டினாங்க ஃப்ரெஷ்ஷாக. இந்த மீன் கிழங்கா மீன் எப்படி க்ளீன் பண்ணி வெட்டுறதுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா ஐக்கானில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தேவையான மீனை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கனவா மீன் இருந்தால் அந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா கனவா இருக்கிறதே சின்ன சைஸ் தான், ஆனால் அதுவும் ஒரு மீனை முழுங்கியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாறை மீன் பார்த்தோம். பாறை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து நீங்கள் எப்படி பாறை மீன் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம எல்லாம் மீனெல்லாம் வாங்கிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனோம். நீங்களும் திருப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து மீன் வாங்குங்க. மீன் வாங்கிட்டு எங்கே வெட்டுறதுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. மீன் வெட்டுறதுக்கு வெளியவே இருக்காங்க. இல்லைனா அந்த மீன் வாங்குகிற கடையிலையே பணம் கொடுத்தீங்கன்னா அங்கேயே மீன் வெட்டி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.